ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மனமே படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமாவை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க ஷர்பா ஆனந்த் அண்ட் நம்ம கீர்த்தி ஷெட்டி. ஸோ படம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமாவாக இருக்குது அண்ட் டீசென்ட் வாட்சபிள். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ, இவர் பேர் விக்ரம். ஸோ விக்ரம் வந்து யூகேல ப்ளே பாயாக சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இவரோட லைஃபை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போலீஸ்காரங்க மூலமாக நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ இந்த நியூஸை கேட்டு பதறி அடிச்சு ஊருக்கு திரும்பி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வராரு. ஸோ வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி ஆக்சிடென்ட்டில் இறந்து போன இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்போ அந்த பெண் குழந்தை யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்குது. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீர்த்தி செட்டி ஆசைப்படுறாங்க. அண்ட் நம்ம கீர்த்தி செட்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே அந்த இறந்து போன அந்த பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு போல். ஸோ அந்த குழந்தைக்காக இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டாக வந்து கார்டியன் சைனை போட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அப்படி இந்த குழந்தைய வளர்க்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள அந்த காதல் எப்படி உண்டாகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னால அவங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருக்காங்க. அந்த ஃபியான்சி வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப் எப்படி மாறப்போகுது, இறுதியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இந்த பெண் குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் அப்படி இருந்தாலுமே இந்த படத்தோட அந்த விஷுவல், அதாவது இந்த யூகேல ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த லொக்கேஷன், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அதனால வந்து பார்த்த படமே, அதாவது அரைச்சமாகவே அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் புதுசாக அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பேர், ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை வளர்க்கறதுக்காக நம்ம ஹீரோ பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேருக்குள்ளும், அந்த குழந்தைக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா ஃபன்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடங்களில் கிரிஞ்சாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. தென் ஹியூமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் பர்டிகுலராக அந்த டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அழுது அப்படின்னு சொல்லி நம்ம கீர்த்தி செட்டியும் நம்ம ஹீரோவும் கூட்டு போய் காமிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி அவர் வந்துட்டு போவார். அவர் பண்ணுற அந்த காமெடி போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதை தாண்டி படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அந்த இதில் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் வரும், அது வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பலூனில் வந்து பறக்கிற ஒரு சீன் வரும். ஸோ அதில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக். இப்படி ஓவராலாக ஃபேமிலிஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.